Hi friends, welcome to Malli's Kitchen. Malli's Kitchen la இன்னைக்கு நம்ம vegetable omelette எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்ன அப்படினா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஓகேங்களா, ரெண்டு பெரிய வெங்காயம் நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி ரெண்டு, கருவேப்பிலை, முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்பைசஸ் வந்து என்னன்னா மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, சால்ட், ஜீரகத்தூள் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் மார்னிங்கில் வந்து இது எடுத்துக்கலாம். ரொம்பவே வந்து உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். மார்னிங் டைமில் எக் சாப்பிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து இதில் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 3 முட்டை வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு முட்டை வந்து எத்தனை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ முட்டையை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடச்சி ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஆம்லெட்டை வந்து ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தி. நீங்கள் நார்மலாக வந்து மிளகுத்தூள், ஜீரகத்தூள் போட்டு பண்ணுறதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக வந்து நம்ம ஆனியன்ஸ் மட்டும் வந்து ஆட் பண்ணி பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ், கேப்சிகம் எல்லாமே வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ஸோ சாப்பிடவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்து நல்லா இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஸோ பேக் சைடும் வந்து நல்லா நம்ம திருப்பி போட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷையும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்லேட் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இன்னொரு பக்கம் திருப்பியாச்சு, நல்லா வெந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக் ஆம்லேட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க.